வந்து ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவர் போட்டு கொடுமைப்படுத்தின எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அவரோட ஹஸ்பண்ட் வந்து இது மாதிரி கொடுமைப்படுத்துற எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் உட்காந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வாங்கப்பா அவங்கள பார்த்து பேசணும் அப்படிங்கிறப்ப அவரும் ஆசையாக வராரு. மகன் நம்மள்ட்ட பேசணும் அப்படிங்கிறக்காக அப்போதைக்கு இனியாவும் எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா சொல்கிறாங்க. என்ன விஷயமா சொல்லுமாங்கிறப்போ இப்போ நான் உங்களை மனசை கலங்கடிக்கிற மாதிரி தான் சொல்ல போகிறேன். என்ன விஷயம் சொல்லுமாங்கிறப்போ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிதிஷ் நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த ஃபேமிலி வந்து நல்ல ஃபேமிலியில் எல்லாமே பொய்யான ஃபேமிலி அப்படின்ட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நம்ம பையன் இந்த மாதிரி பண்ணுறான், குடிகாரன், போதைப் பொருள் கடுமையாக இருக்க, நம்ம போலீஸ்க்கு போயிருக்கோம், எல்லாமே மறைச்சு தான் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம். நம்ம குடும்பத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. நம்ம சொன்ன பொய் எல்லாத்தையும் நம்பி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாமே பேசினாங்க. அப்போ என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கோபிக்கு ஆஹா ஐயோ இப்படி போய் மாட்டி விட்டோம் அவன் என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் அப்படியே முழிக்கிறாரு. என்ன பண்ணுறது தெரியல. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டு நம்ம எதாவது பண்ணலாமாவாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பாக்கியா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வருது. அந்த ஆர்டருக்காக ஹோட்டல் போகிறாங்க. ஹோட்டல் போயிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்கறதுக்காக அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்துட்டு என்னங்க அது உங்களோட கிராஃப் ரொம்ப இறங்கி போயிருக்கு, 2 கடை வச்சுட்டு 2 ஹோட்டல் வச்சுட்டு இப்போ டீ கடை மாதிரி வச்சிருக்கீங்களேன்னு கேட்குறாங்க. அவங்க வந்து எல்லாமே சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபேமிலியோட சுச்சுவேஷனுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தும் அவங்க எல்லாத்தையும் கேட்குறப்போ 5000 பேருக்கு சமைச்சு சொன்னீங்க, 50 பேருக்கு சமைச்சிக்கலாம் அப்படின்னு கேட்குறப்போ இல்லை சார் 5000 பேருக்கு தான் சமைச்சிருக்கோம் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மினிஸ்டருக்குலாம் சமைச்சிருக்கோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் சரி பார்க்கலாம் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் ஓகேன்னு அந்த ஆர்டர் வாங்கிட்டு கீழே வராங்க. கீழே வரப்போ போலீஸ்லாம் வருது. என்னன்னு பார்த்தா நிதிஷ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ இந்த பையன் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன விஷயம் சார் அப்படின்னு கேட்குறப்போ இவங்கெல்லாம் போதைப் பொருள் கடத்துறவங்கம்மா, போதைப் பொருள் அடிச்சிட்டு இருக்காங்க, இவங்க தப்பான வழியில் போகிறவங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியல. நிதிஷ் போய் கேட்குறாங்க. ஆனாலும் அவர் எதுவும் பேசாமல் அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி கேராகவே இதெல்லாம் தெரிஞ்சு பாக்கியாவும் போய் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. நிதிஷோட அப்பாட்ட போய் கேட்குறப்போ அவர் எதுவும் சொல்லாமல் மழுப்பிடுறாரு. என்ன பண்ணு தெரியாமல் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் இனியா வந்து வீட்டில் அழுதுட்டு அவங்க அம்மா கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. நியூஸில் எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே வந்து ஒரு பயத்துலையும் பதட்டத்திலையும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்க்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தானே பண்ணி அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறது தான் இருக்குது. பாக்கியாவும் அவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க அந்த ஃபேமிலியே சரியான நல்லா இல்லை, அந்த ஃபேமிலியே வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு இனியாவும் அந்த பாக்கியாட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்களும் ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. போதுமா என் பொண்ணை வாழ்க்கை எடுத்துட்டீங்களா, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் கட்டி கொடுத்தா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு என் பொண்ணு கூட நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அப்படியே கிளம்பி போய் அவங்க வீட்டில் போய் மிரட்டுறாங்க. என் பொண்ணுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு கவலை தான் அப்படின்னு மிரட்டுறாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இனியாவுக்கு இந்த வாழ்க்கையை வேணால் டைவர்ஸ் பண்ண போகிறாங்களா இல்லை என்ன நடக்குது, நிதிஷ் கொண்டு வந்து ஒரு வாழ்க்கையை திருத்த போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.